சென்னையில் 18,584 காவலர்கள் தபால் வாக்கிற்காக விண்ணப்பித்திருந்த நிலையில் 3 நாட்கள் நடைபெற்ற காவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவில் 8,954 காவலர்கள் வாக்குப்பதிவு செய்துள்ளனர். 4வது நாளாக வாக்குப்பதிவு நடந்து வருகிறது. மீதமுள்ள காவலர்கள் வாக்குப்பதிவு செலுத்துவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்தந்த காவல் உதவி ஆணையர் மற்றும் காவல் ஆய்வாளர்களுக்கு காவல்துறை உயரதிகாரிகள் வாட்ஸ்அப் மற்றும் வாக்கி டாக்கி மூலம் அறிவுறுத்தியுள்ளனர். கோவை உப்பிலிபாளையம் பகுதியில் உள்ள காவலர்கள் சமுதாய கூடத்தில் காவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு துவங்கியது. வரும் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தலை ஒட்டி கோவையில் தேர்தல் பணியில் ஈடுபடும் காவலர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. தேர்தல் பணியில் ஈடுபட்டும் காவலர்கள் நேரில் வந்து வாக்கு செலுத்திவிட்டு சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.